விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ரொம்ப மிக முக்கியமான கான்செப்ட். யூனிட் 6ல் இது இடம்பெறுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான சிலபஸில் யூனிட் 6ல் இப்போ இடம்பெற்றிருக்கக்கூடிய கான்செப்ட் தான் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு. இது ஆல்ரெடி யூனிட் 8ல் இருக்கலாம், இப்போ யூனிட் 6ல் மாற்றிருக்காங்க. இந்த யூனிட் 6ல் மொத்தம் 20 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த 20 கேள்விகளும் நம்ம எப்படி டக்குன்னு அடுத்தடுத்த நாட்களில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு செஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியன் அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெத்தடில், நம்ம கெத்தா, நம்மளோட ஃபார்முலாவில் இதை எப்படி முடிக்க போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த தமிழக வரலாறு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தமிழக பாடப்புத்தகத்தில் இருந்தால் கேட்குறாங்க. அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கேட்குறாங்க. ஆனால் அதையும் மீறி குரூப் 1, குரூப் 2 லெவலில் போகும்போது, ஏன் குரூப் 4லேயே சில நேரத்தில் சில புத்தகத்திலிருந்து ரெஃபர் பண்ணி நம்ம படிக்கணும். அந்த புத்தகத்தையுமே நம்ம கையில் எடுக்க போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற வீடியோக்கள் அத்தனையுமே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய தமிழக வரலாறு ப்ளஸ் ஸோ 2 பாட புத்தகங்கள், 2 புத்தகங்கள். ஒன்று தமிழக வரலாறு ஜே தர்மராஜ் அவர்கள் எழுதின புத்தகம், அதுக்கப்புறம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் அவர்கள் எழுதினது. இந்த 2 புக்கு ப்ளஸ் ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். அது இது 2 புத்தகத்துலையுமே நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதையுமே நான் ரெஃபர் பண்ணி எது சரியானதுங்கிறது அப்பப்போ கிளாஸ் எடுக்கும்போதே மானியத்தை இணைப்பு பொன்மானை போட்டு சொல்லிடுறேன். ஸோ படிக்கிறவங்க குரூப் 2, குரூப் 1லாம் படிக்கிறவங்க, ஏன் குரூப் 4 படிக்கிறவங்க கூட தாராளமாக அதை படிக்கலாம். இது வந்து வேறு ஒரு ரஷ்ய நாட்டு புரட்சியை பற்றி படிக்கலை, நம்ம தமிழ்நாட்டு வரலாறை பற்றி படிக்கணும். அதனால் தாராளமாக படிக்கலாம். இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் புக்கையும் முடிச்சிட்டிங்க, புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு இது முடிக்கணும், அதான் முக்கியம். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 20 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வெளியே போகாது. சரி வாங்க டக்குன்னு பார்த்தலாம். பொதுவாக இந்த தமிழக வரலாறில் ஒவ்வொரு நாட்களையுமே ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. முதல்ல விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வரலாறுலேயே விடுதலை போராட்ட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டோட பங்கு எப்படி இருந்துச்சு. நம்பர் 1, தனிநபராக முதலாக யார் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க? பூலித்தேவர் அவர்கள். பூலித்தேவர் தான் இந்தியாவிலேயே முதலாக ஆங்கிலேயர் எதிர்த்த ஒரு தனிநபர் அப்படின்னா பூலித்தேவர் அவர்கள். அதுலேயுமே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். சரி ஓகே. இப்போ நம்ம பெருங்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1857 ரிவால்வ் ஆஃப் 1857. அதுக்கு முன்னோடி வேலூர் கழகம். வேலூர் கழகத்துக்கெல்லாம் முன்னோடி தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. 1800 1801ன்னு சொல்லுவாங்க. அதையுமே யார்? மருது சகோதரர்கள் அவர்கள் நடத்தினது. அதுவும் தமிழகத்தில் தான், மலைக்கோட்டையில். அப்போ இந்திய வரலாறுலேயே விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு மிக முக்கியமாக கருதப்படுது. சரிங்களா? அதுதான் 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் தனிநபராக இருக்கக்கூடியது கிளர்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர்கள், வேலு நாச்சியார் அவர்கள், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட பெண்களின் பங்கு என்ன, அது தனியாக படிப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் இல்லையா? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது புதிய மாணவர்களுக்கு புரிகிற பற்றி சொல்லணும்னா, இந்தியாவில் சுதந்திரம் பெறுவதற்காக அல்லாமல் சுதந்திரம் பெறுவதற்கு முற்படு படித்தவர்களை ஒன்றிணைக்க ஒரு அரசியல் கட்சி முதலாக இந்திய அளவில் உருவானுச்சு, தேசிய கருத்துக்களுடன். அந்த அமைப்பின் பெயர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ். அது பின்னால தான் அரசியல் கட்சியாக மாறுனுச்சு. இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான். சரிங்களா? அப்போ காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், ஸோ இந்திய நோக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு முன்பாகவே தமிழகத்தில் நிறைய அமைப்புகள் உருவாக்கியிருக்கு. அந்த அமைப்பு என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. அதாவது போட்டு மைண்டில் இவ்வளோ படிக்கணுமா? நம்ம வரலாறு நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக மண்டையில் ஏற்றிடலாம். அப்படியே என் கூடவே பயணிங்க. சரிங்களா? என்னோடு சேர்ந்து வாருங்கள். ஓகேவா? வாங்க. ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஆங்கிலேயர்களை எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து விஜயநகரம் இருக்கும்போது இல்லாத ஒரு எதிர்ப்பு. ஸோ மதுரை சுல்தானி அரசு இல்லாத ஒரு எதிர்ப்பு, ஏன் மராத்தியர் இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிகள் இல்லாத எதிர்ப்பு, தஞ்சாவூரில் மராத்தியர்கள் இல்லாத எதிர்ப்பு, ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது நம்மளுக்கு முனைப்புடன் இருந்தாங்க. ஸோ அதோடைய ஆணி வேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே ஆரம்பிக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். தென்னிந்திய கிளர்ச்சி மறந்துடவே கூடாது. வேலு நாச்சியார் அவர்கள் படை தளபதியாக இருந்த மருது சகோதரர்கள் அவர்கள் நடத்தினது தான் தென்னிந்திய கிளர்ச்சி. இது நான் பின்னாடி ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பேன். இப்போ அப்படியே லைட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி எந்த வருஷம்னா 1800 801 தென்னிந்திய கிளர்ச்சி. மருது சகோதரர்கள் அவர்கள் மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டையில் நடத்தினது 1800 801. ஒரு அப்படியே போகும்போது படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஓரலாக தெரிஞ்சுக்கிட்டு போவோம். அந்த வருஷத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் வேலூர் கழகத்துக்கு இதான் முன்னோடி. அதுக்கப்புறம் வேலூர் கழகம் 1806 நடைபெற்றிருக்கும். தமிழ்நாட்டின் படைவீரர்கள் துணிவுடன் போராடினாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது.
ஸோ இந்த 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 இடத்துலனா என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளர்ச்சி மாதிரி தான் நடத்தினாங்களே ஒழிய படித்தவர்கள், ஆங்கில கல்வியறிவு பெற்றவர்கள் சிந்தனை உணர்வுடன் அமைப்பின் மூலமாக ஆங்கிலேயரிடம் துணிவுடன் கேட்டோ இல்லை மனுக்கள் மூலமாகவோ ஒரு விஷயத்தை வாங்க முடியும் நினைத்த படித்தவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுதான் பாயிண்ட். ஸோ தமிழ்நாட்டு படை வீரர்கள் துணிவுடன் போராடினார்கள். அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வுடன் விடுதலை வேட்கையுடன் பெற்று அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அப்படி அரசியல் சார்ந்த அமைப்பு என்னென்ன இருந்துச்சு? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, ஸோ மாடர்ன் இந்தியாவில் நம்ம மிக முக்கியமான இருக்கக்கூடியது ஒட்டு மொத்தமாகவே ஐஎன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கும், இந்திய தேசிய காங்கிரஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் மூலமாக தான் ஒத்துழையாமை இயக்கத்தை அப்ரூவல் பண்ணுவாங்க, வெள்ளையனை வெளியேறதை அப்ரூவல் பண்ணுவாங்க. எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸ் கொள்கையின் அடிப்படையில் தான் சேரும். அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தை இந்திய தேசிய காங்கிரஸுக்கிறேன். அப்போ அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்பாக இருந்த தமிழகத்தில் உருவாகின இரண்டு மிக முக்கியமான அமைப்பு 1852 உருவான சென்னை வாசிகள் சங்கம் அல்லது சென்னை சுதேசி சங்கம் 1852. இதில் என்ன சார் சிறப்பு? இதுதான் இந்தியாவில் முதலாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஒரு அங்கமாக வகித்து ஒரு அமைப்பாக உருவாகி மனுக்கள் மூலமாக ஆங்கிலேயரிடம் ஒரு விஷயத்தை கேட்டு பெறலாங்கிற ஒரு விஷயத்துக்கு ஊனா சொல்லி போட்டது இதுதான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதை என்னன்னு சொல்றாங்கன்னா மெட்ராஸ் MNA, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை தான் தமிழில் சென்னை வாசிகள் சங்கம் இல்லை சென்னை சுதேசி சங்கம் சொல்கிறாங்க. லட்சுமி நரசு ரெட்டி, லட்சுமி நரசு அவர் தான் இதில் மிக முக்கியமானவர். அப்போ லட்சுமி நரசு அவர்கள் உருவாக்கப்பட்டது. மேக்சிமம் இதில் வணிக குழுக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே புத்தகத்திலிருந்து பொறித்த வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? உடனே அதை கோடிட்டு சொல்லணும்னு நினைக்காதீங்க. கோடிட்டு சொல்லணும்னா நான் PDF வச்சு ரீட் பண்ணிகிட்டே போயிடுவேன், நானே தேவையில்லை. நம்ம சொல்கிற வார்த்தை எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின். அதிக வணிக குழுக்கள் அதிகமாக இருந்தவங்க, மனுக்கள் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுங்கிற ஊனா சொல்லி போட்டவங்க இவங்க தான். அப்போ அவங்க உருவாக்குனது 1852 பிப்ரவரி 26 உருவாக்கின இந்த அமைப்பு 1852 டிசம்பர் மாதம் தனது முதல் மனுவை இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அனுப்புகிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களின் குறையை தீர்ப்பதற்காக. வணிகர்களே அதிகமாக இருந்தாலும் இங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை மேலிடத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சவங்க இவங்க. அப்போ முதல் மனு என்னவா இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரைத்து வாரி முறைகள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, வரிகள் வசூலிக்கும் முறை, இங்கே ஜமீன்தாரி கொடுமைகளை பற்றி அந்த மனுக்களில் குறிக்கப்பட்டிருந்தது. ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இங்கே இருக்கக்கூடிய வட்டார வழக்கின் மூலமாக நீதிமன்றங்கள் செயல்படாதனால நீதிமன்றம் தாமதமாக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டனர். ஜமீன்தாரிகள் மூலமாக வரி வசூலிக்கும் முறை ரொம்ப கொடுமையாக நடைபெற்றப்பட்டது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு மனுக்கள் மூலமாக கொண்டு போனாங்க. எப்போ கொண்டு போனாங்க? பட்டய சட்டம் ஆல்ரெடி நான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்திருக்கேன். எப்போ எடுத்திருக்கேன்? 1853 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்துக்கு முன்பாகவே இவங்க அனுப்புகிறாங்க, டிசம்பர் மாதம் அனுப்புகிறாங்க. ஸோ 1853 பட்டய சட்டத்தில் அதில் கடைசியில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எப்படியாவது இந்த பிரிட்டிஷ் கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இவங்க பெற்ற சாதனை என்ன தெரியுங்களா? டார்ச்சர் ஆக்டை இவங்க தடை செஞ்சாங்க. டார்ச்சர் ஆக்ட் என்றால் என்ன? ஒரு ஜமீன்தாரிகள் மூலமாக விவசாயிகளிடம் பெறக்கூடிய அந்த வரியை எப்படி வேணால் டார்ச்சர் மூலமாக, அதாவது டார்ச்சர்னா உங்களுக்கு தெரியும்ல, டார்ச்சர் செய்து நம்ம இது ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு கொடுமைகள் செய்து அந்த கொடுமைகள் சட்டம்னு ஒன்று இருந்துச்சு, அதை தடை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களால தான் டார்ச்சர் ஆக்ட் தடை செய்யப்பட்டது. ஓகேவா? புரியுதா பாயிண்ட்டு? அப்போ மனுக்கள் தெரிவித்து அந்த மனுக்களை ஆராய்வதற்கு ஒரு குழு இங்கே வந்துச்சு, தமிழகத்துக்கு வந்துச்சு. தமிழகத்தில் எந்தெந்த இடத்துக்கு வந்துச்சு பின்னாடி சொல்லுவேன். அப்போ அதன் மூலமாக பட்டய சட்டத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்களா? கிழக்கிந்திய கம்பெனியை இழுத்து மூணாங்களா? கிழக்கிந்திய கம்பெனி இழுத்து மூணுனது 1858-7 முடிஞ்சு வேலூர் கழகத்துக்கு, சரி பெருங்கழகத்துக்கு அப்புறம் தானே.
ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு இழுத்து மூடப்பட்டது 1857. பெருங்கலுக்கு அடுத்த வருஷம் 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் அடிப்படையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு இழுத்து மூடப்பட்டது. படித்தோமா இல்லையா? படித்தோம். ஆனால் அவங்க இங்கே எதிர்பார்த்தாங்க, இங்கே எந்த ரிசல்ட்டும் வரல. ரொம்ப சோர்வடைஞ்சாங்க. திரும்பவும் போராட்டம் பண்ணாங்க, திரும்பவும் மனு எழுதினாங்க. 14,000 பேர் சைன் பண்ணி அனுப்புனாங்க. யாரை? இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ளே இழுத்து மூடணும்னு. வேலைக்காகலையா? எங்கள் சென்னை மெட்ராஸோடைய பகுதியை விக்டோரியா மகாராணியின் நேரடி கண்ட்ரோலுக்கு, எங்களுக்கு நேரடி கண்ட்ரோல் ஆட்சி பொறுப்பு நேரடிக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மனுக்கள் மூலமாக கொண்டு வருங்கிற விஷயத்தை இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் 1864 லட்சுமி நரசு இறந்துருவார். அதுக்கப்புறம் இது படிப்படியாக சரிவை சந்திச்சிடும். புரியுதா? இது மிக முக்கியமான அனுப்பு. இப்போ நான் ஒரு ஓரலாக தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா 1884 மே 16, இது பிப்ரவரி 26 மே 14. நான் அப்புறம் இன்னொரு முறை சொல்லிடுறேன். இப்போ நான் கொடுக்கக்கூடிய பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறதெல்லாம் ஒரு வரி கூட மிஸ் பண்ணக்கூடாது சார். அதில் மாதம் தானே சார் மிஸ் பண்ணிட்டேன், மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ஒத்த மார்க் விடக்கூடாது நான் சொல்லிவிட்டேன். எனக்கு நீங்கள் சென்னை வாசிகள் சங்கம்னா டேட்டு மந்த்தெல்லாம் சேர்த்து தான் சொல்லணும். பிப்ரவரி 26 1852 சொல்லணும். நீங்கள் மாதம் கேட்கலையா சார்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? 1882 மே 14 சென்னை மகாஜன சபை இதுக்கு செயல் இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உருவானது. இதில் என்ன சார் சார் முதலாக தேசிய அளவில் தேசிய உணர்வூட்டும் அமைப்பில் உருவாகின ஒரு அமைப்பு. இங்கே வந்து சென்னைங்கிற ஒரு வட்டார விஷயத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. இது தேசிய உணர்வுன்னு தேசிய அளவில் உருவாக்கணும்னு நினச்சாங்க. பின்னாளில் இந்த அமைப்பு நேராக போய் எங்கே ஜாயிண்ட் ஆகுது? இந்திய தேசிய காங்கிரஸில் ஜாயிண்ட் ஆகுது. அடுத்த வருஷம் உருவாகும். 1885 டிசம்பரில் உருவாக்கப்பட்ட ஐஎன்சி கூட இது ஜாயிண்ட் ஆகிடும். ஏன்னா 2 பேருடைய நோக்கங்கள் ஒன்றாக இருந்துச்சு. பின்னாடி பார்ப்போம். இப்போ சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ நம்ம இந்த 2 அமைப்பை பற்றி அக்குவேராணி வேற பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நீங்கள் 2 பேரும் விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்? மனுக்கள் மூலமாக டார்ச்சர் ஆக்டை ஒமிட் பண்ணவங்க இவங்க. மனுக்கள் மூலமாக 14,000 பேர் கொஞ்சம் சைனை இங்கேருந்து கொண்டு போனவங்க இவங்க. விக்டோரியா மகாராணியின் விக்டோரியா மகாராணியுடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இவங்க, சரிங்களா? இவங்க என்னென்ன பண்ணாங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இவங்க இந்திய தேசிய காங்கிரஸோடு உருவாகிறதுக்கு அதுக்கு உருவானோடனே இவங்க போய் அவங்கள ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா கொள்கைகள் ரீதியில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. டேக்ஸை கம்மி பண்ணணும், இராணுவ செலவை கம்மி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் அதாவது இந்த சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவில் எழுதக்கூடிய இங்கிலாந்தில் எழுதக்கூடிய தேர்வு, அந்த தேர்வு இங்கேயும் ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஐஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் மாதிரி அப்போ ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து 2 நேரத்தில் ஒரே இடத்துல வைக்கணும், ஒரே நேரத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரினா கோரிக்கை வச்சாங்க. முனிசிபலை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இராணுவ படிகளை கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சு, இது எதுலேயுமே வந்து சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லலை. ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு பெற போகிறோம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து. பாயிண்ட் புரியுதா? எஸ். இப்போ நம்ம தான் பாயிண்ட் 1 by 1 போக போகிறோம். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் லட்சுமி நரசு ரெட்டி அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஸோ டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுமையிலிருந்து நீக்கினவங்க இவங்க தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சுமி நரசு இப்போ நம்ம சொன்னது தான் இதில் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு தொடங்கியவர் கஜுலு லட்சுமி நரசு செட்டின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூலிப்பும் என்ற பெயரில் மக்களை கொடுமைப்படுத்தின டார்ச்சர், இந்த கொடுமையிலிருந்து மக்களை மானியத்தை நான் சொன்னேன். டார்ச்சர் கமிஷனுங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்து அதை ஒழிச்சாங்க. இதன் மூலமாக சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது. சரி, இவங்களோட திட்டங்கள் என்ன சார் இருந்துச்சு? இவங்களோட திட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மனுக்கள் மூலமாக கொண்டு போகணும். ஸோ மனுக்கள் மூலமாக கிழக்கிந்திய கம்பெனி குழுவின் ஆதிக்கத்தையும் விவசாயிகள் படும் துன்பத்தையும் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சார் செஞ்சாங்க? முதல் மனு அனுப்புனாங்க. முதல் மனு எப்பொழுது அனுப்பப்பட்டது? ரைத்துவாரி முறை மற்றும் சொன்னேன் இல்லையா, ரைத்துவாரி மற்றும் ஜமீன்தாரிகள் மூலமாக வேளாண் வர்க்கத்திற்படும் துன்பத்தை அந்த மனுக்கள் மூலமாக அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ பரப்புவதற்கு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புனாங்க. எப்போ சார் அனுப்புனாங்க? இந்த பாக்ஸ் இப்படி தான் உங்களுக்கு பிடிஎஃப் வரும், புக்ஸு வரும். இந்த புக்ஸில் நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். இதுதான் ஸ்பெஷல். நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிடுவேன், நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ எப்போனா 1852 பிப்ரவரி 26 உருவாக்கின அமைப்பு. கரெக்டா? 1852 டிசம்பர் மாதம் அனுப்புகிறாங்க. டிசம்பர் தான் மென்ஷன் ஆகிருக்கு, டேட்டு மென்ஷன் ஆகலை. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கணும், 1852 டிசம்பரில் இதை அனுப்புகிறாங்க.
இது 1853 மார்ச்சில் இங்கே போய் சேருது இங்கிலாந்தில். அதை ஆய்வு செய்வதற்காக இவங்க பண்ண மனுவை ஃபஸ்ட்டு வந்த மனுவை ஆய்வு செய்வதற்காக விசாரிக்க தமிழ்நாடுக்கு வந்தவர் யார்? 1853 அக்டோபர் மாதம் இங்கே வந்துடுவர் தான் ஹச்டி செய்மோர். மறந்துடக்கூடாது, பேர் என்ன? ஹச்டி செய்மோர். இங்கே இடத்துல நீங்கள் ஹச்டி செய்மோர்னு எழுதிக்கணும். அப்போ தமிழ்நாடு விசாரிக்க வந்தவர் ஹச்டி செய்மோர். 5 இடத்துக்கு வந்திருப்பார். இங்கே குண்டூர், கடலூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் சேலம். கிளியரா? ஸோ குண்டூர், கடலூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் இந்த 5 இடத்திற்கு வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பா? செய்மோர் தனது விசாரணைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பார். இதோட ரிசல்ட் மூலமாக அந்த டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது. அண்ட் தென் இவங்க கிழக்கிந்திய கம்பெனி இழுத்து மூடுன்னு நினச்சாங்க, அதெல்லாம் நடக்கலை. 1853 பட்டய சட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது இவங்களுக்கு ஒரு டென்ஷனாக தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து 2வது மனுக்களாக என்ன பண்ணாங்க தான் சொல்லியிருப்பேன். இதில் பட்டய சட்டத்தில் எந்த ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ணல. 2வது மனு மொத்தம் 14,000 பேர் சைன் பண்ணி என்னது கம்பெனி ஆட்சியை ஒழிக்கணும்னு 14,000 பேர் சைன் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1857 பெருங்கலகம் வரும். பெருங்கலகம் வந்ததுனால 1858 வருஷத்தை பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து வரும். 1857 பெருங்கலகம் வரும். அதனால 1858 என்னது? ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இழுத்து மூடப்படும். இதை இவங்க வரவேற்பாங்க. நம்பர் 1 முடிஞ்சு. 1859 இங்கே இருக்கக்கூடிய மாநில ஆளுநர், அவர் பேர் ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய மாநில ஆளுநர் பேர் ட்ரவாலியன் பதவி விலகிடுவார் அடுத்த வருஷம். உடனே பொறுப்பாட்சி எங்கள்கிட்ட கொடுங்கன்னு இவங்க மனுவை கொடுத்தாங்க. பொறுப்பாட்சி மீன்ஸ் வேலுநாச்சியார் அவர்கள் பண்ணாங்க இல்லையா? சாரி, வேலுநாச்சியாருங்கிற ராணி மங்கம்மாள் அவர்கள். சரிங்களா? அப்போ ராணி மங்கம்மாள் அவர்கள் ஒரு பொறுப்பாட்சி மூலமாக பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு பொறுப்பாட்சியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஸோ ட்ரவாலியன் அவர்கள் சென்னை ஆளுநர் விலகிய போது பொறுப்பாட்சியை கோரிக்கை வைத்தனர். அதுக்கு அடுத்த வருஷம் தஞ்சை மன்னர் மீண்டும் பதவியில் அமர்த்த வேண்டும்னு இவங்க மனுக்கள் போட்டாங்க. எல்லாம் அடுத்தடுத்த வருஷம். அதனால தான் அவங்களுக்கு அப்படியே வரிசையாக கொண்டு வந்திருக்கேன். 1857 பெருங்கலகம். 1858 கம்பெனி இழுத்து முடுறாங்க. அதை முடிச்சுட்டு 1859 ஸோ ட்ரவாலியன் பதவி விலகிறாரு, பொறுப்பாட்சி கேட்குறாங்க. 1860 தஞ்சை மன்னருக்கு அவருடைய ஆட்சியை கொடுங்க, அவருக்கு பதவி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் 1867 நான் சொன்ன மாதிரி லட்சுமி நரசிம்மர் இறந்துருவார். படிப்படியாக இது சரிவே சந்திக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் ஒரு பாயிண்ட் விடக்கூடாது. அடுத்து போயிடலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார்கள். ஏன்னா இதுதான் பின்னால இந்திய தேசிய காங்கிரஸ் கொள்கைகளாக மாற்றப்பட்டது. சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்டதுன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 1884 மே 16. ஓகேவா? அப்போ இதில் இருந்த நபர்கள் தான் பின்னாளில் இந்திய தேசிய காங்கிரஸில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்களாக கருதப்படுறாங்க. சரிங்களா? யார் யாருன்னு பார்த்துருவோமா? எஸ், வாங்க. ஸோ தென்னிந்தியாவில் மிக தெளிவான அரசியல், அதான் மிக முக்கியம், தெளிவான அரசியல் நோக்கத்துடன் மற்றும் துவக்கம் பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை ஆகும். ஸோ மக்களின் உரிமைகளுக்கு நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. வருஷம் 1884. ஸோ என்ன சொன்னேன்? மே 16. சார், இவங்களுடைய கொள்கைகள் என்னவா இருந்துச்சு? முதல்ல இதோட தலைவர்கள் யாரு? நல்லா கவனிச்சுங்க. நிறைய பேர் உருவாகுறாங்க, நிறையா பேர் மூலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உருவாக்கப்பட்டதில் மிக முக்கியமான நபர்கள் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? நம்பர் 1 இதில் யார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரங்கையா நாயுடு. அவர் தான் உருவாக்கப்பட்ட போது தலைவராக இருந்தார். அடுத்து ஆனந்த சார்லு தான் யார்? செயலாளராக இருந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் ரங்கையா நாயுடு மறந்துடக்கூடாது, ஆனந்த சார்லு மறந்துடக்கூடாது. மிக முக்கியமான சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணியம். இந்த சுப்பிரமணியம் நபர் தான் மிக முக்கியமான நபர். இந்த சுப்பிரமணியம் தான் தி ஹிந்து சுதேசமித்ரன் பத்திரிகையை உருவாக்குனவர். சரிங்களா? அப்போ சுப்பிரமணியன் அவர்கள், இந்த ரங்கையா நாயுடு அவர்கள், ஆனந்த சார்லு இவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருந்து ரங்கையா நாயுடு அவர்கள் தலைவராக இருக்கிறாரு. செயலாளராக யார் இருக்காரு? ஆனந்த சார்லு இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லா பேரையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அப்படியே குழப்பிடும். அப்படியே படிப்படியாக ஒவ்வொருத்த பேராக மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது யாருன்னா, ஃபஸ்ட்டு ரங்கையா நாயுடு தலைவர், ஆனந்த சார்லு செயலாளர், சுப்பிரமணியம் தி ஹிந்து
மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையை உருவாக்கியவர் மிக முக்கியமான இன்னொரு நபர் எம் வீரராகவாச்சாரியார்னு ஒருத்தர் இருப்பார். எம் வீரராகவாச்சாரியார். இந்த 4 பேரை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் உருவாக்குறாங்க. இவங்க வணிக குழுவின் ஆட்சி பின்பற்றிய கொள்கையை அதாவது கடுமையாக எதிர்த்தாங்க. பத்திரிகை மூலமாக எதிர்க்கிறாங்க. படிப்பறிவு மூலமாக ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. சென்னை சுதேசி சங்கமும் இதுவுடன் இணைஞ்சிரும். அப்போ இவங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் எங்கே இருந்துச்சுன்னா சென்னை அண்ணா நகரில் எல்லி சாலையில் அமைந்துள்ள இந்து பத்திரிகை இல்லையா, அங்கே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி நம்ம இந்திய தேசிய காங்கிரஸோட கொள்கையும் இதையும் ஒன்று தான். இவங்க சொல்லியிருக்காங்க, காதி கைத்தறி கண்காட்சி மற்றும் சுதேசி பொருட்கள் கண்காட்சி மூலமாக மக்கள் மனதில் தேசப்பற்ற விதைக்கிறது. மிக முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இராணுவ படிகளை குறைக்கணும். ஏன்னா இராணுவ படிகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்டது கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் இது கூட இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த விழாவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திலிருந்து வரும். நல்லா கொஞ்சங்க இணைஞ்சிட்டாங்கன்னா இது அழிங்கலை, இது அங்கே செயல்படும். இந்திய தேசிய காங்கிரஸ் செயல்படும். இங்கே இருக்கிற கூட்டத்தில் அவங்களும் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1896, நல்லா கொஞ்சிக்கணும், இது வருஷம் முக்கியம். 1896 அக்டோபர் 24ஆம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் மகாஜன சபையில் உரையாற்றியிருக்காரு. கேட்பாங்க, அப்போ மகாஜன சபையில் மகாத்மா காந்தி எப்போ உரையாற்றாரு? 1896. நம்பர் 1 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதோட பொன்விழா ஆண்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருக்காரு. இதோட பொன்விழா ஆண்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருப்பாரு. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். காந்திஜியும் இதில் வராரு, இவங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் வராரு. இது இல்லாமல் 1920ஆம் ஆண்டு முதல் இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைந்து செயல்பட்டது. 1920 இணைந்து செயல்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1930 உப்பு சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தில் சென்னை ஜார்ஜ் டவுனு யானை கவுனி உயர்நீதிமன்றம் மற்றும் கடற்கரை பகுதியில் தலைமை ஏற்றி நடத்தியது. அப்போ ஒரு விஷயத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தின உப்பு சத்தியாகிரகத்தை இது தலைமை ஏற்று நடத்துது. இது சென்னை மகாஜன சபை. பாயிண்ட் நல்லா புரியுதுல? அப்போ இந்த 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்போ மகாத்மா காந்தி அவர் சென்னையில் உரையாற்றினார்? 1896 பொன்விழா ஆண்டில் யார் வந்தா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்தாங்க. 1920 ஐஎன்சியுடன் இணைந்து பணியாற்றுது. ஒத்துழையாமை இயக்கம் 1920, 1930. 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம். அப்போ உப்பு சத்தியாகிரகம் 1930 தலைமை ஏற்று சென்னையில் வழி நடத்தினாங்க. இவங்க தலைமை எடுத்து நடத்தினாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்களோட திட்டங்கள் என்ன நான் சொல்லிட்டேன். இவங்களோட குறைகளை யாருக்கு கொண்டு போகணும்? ஸோ மேலிடத்துக்கு கொண்டு போகணும். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் 2 ஒரே இடத்துல நடக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்கிறோம்ல, ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் குடிமை பணிகள், அது 2யும் ஒரே இடத்துல நடத்தணும். லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவத்தில் படிகளை குறைக்கணும். இந்த மாதிரி கோரிக்கைகள் மூலமாக ஃபாலோ பண்ணாங்க. நல்லா கொஞ்சம் சுதந்திரங்கிற வார்த்தை அங்கே எங்கேயுமே அடிபடலை. சரிங்களா? அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த 4 நபர்கள் பேர் என்னென்ன சொன்னேன்? ஒன்று ஆனந்தச்சார்லு, ரெங்கையா நாயுடு. ஆனந்தச்சார்லு பார்த்தோம், செயலாளர். ரெங்கையா நாயுடு தலைவர் பார்த்தோம். ஜி சுப்பிரமணியம் பார்த்தோம். வீரராகவாச்சாரி பார்த்தோம். எம் வீரராகவாச்சாரி பார்த்தோம். இந்த 4 பேர் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த ஜி சுப்பிரமணியன் யார்? ஜி சுப்பிரமணியன் எப்போ உதயமாகிறார்? இந்த ஜி சுப்பிரமணியன் அவர்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர்னு அழைக்கிறவர் முதலாக பத்திரிகையை உருவாக்குறாரு. அந்த பத்திரிகையை உருவாக்குறதா தி ஹிந்து. அதான் இப்போ இருக்கக்கூடிய தி ஹிந்து. அப்போ தி ஹிந்துங்கிற பத்திரிகையை ஏன் உருவாக்குறாரு? அதுக்கு ஒரு கதை இருக்குது, புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் கிடையாது. அப்போ தி ஹிந்து என்ற செய்தித்தாளை 1878 உருவாக்குறாரு. எப்போ? 1878 உருவாக்குறாரு. காரணம் என்னன்னா 1877 டி முத்துசாமி அப்படிங்கிறவர் ஒரு நீதிபதி. நல்லா கவனிச்சுக்கணும், இந்தியாவில் முதல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, முதல் இந்திய உயர்நீதிமன்ற நீதிபதி. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1878 இந்தியாவில் முதல் இந்திய உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிற பெருமை டி முத்துசாமி அவர்களை சார்ந்துச்சு. இவர் தான். இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இந்த டி முத்துசாமி அவர்கள் பொறுப்பேற்றதை இங்கே இருக்கிற பத்திரிகை எவனுமே சப்போர்ட் பண்ணல. இப்போ கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுச்சுன்னா அதை பற்றி அப்படி ஊதி அதை பற்றியே பேசுறதில்ல. அடுத்த படம் யாருக்கு, இவர் யாருடன் ஜோடி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு போயிடுறது மாதிரி டி முத்துசாமி யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ தான் யோசிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க.
அப்போ பிரிட்டிஷ்காரங்க நடத்தின இதில் எப்படி வந்து இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போ இந்தியர்களை தேசிய உணர்வு ஊற்றுவதற்கும் இந்தியர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாளிதழ் வேணும்டா, அதை நான் நடத்துகிறேன்டான்னு யார்? ஜி சுப்பிரமணியம் அவர்கள் என்ன தி ஹிந்துங்கிறத அடுத்த வருஷம் உருவாக்குறாரு, 1878 உருவாக்குறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் டி முத்துசாமி அவர்கள் எழுதணும், இந்தியாவின் முதல் இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதி டி முத்துசாமி அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சப்போர்ட் பண்ணலை, இதனால உருவாகினது தான் தி ஹிந்து நாளிதழ். அதோட நிறுத்தினாரா? சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பருவ இதுலையும் உருவாக்குறாரு 1891. 1891 சுதேசமித்திரன் உருவாக்குறாரு பருவ இதழ். அதுக்கப்புறம் அது என்ன இதெல்லாம் மாறுது? ஸோ டெய்லியும் இருக்கக்கூடிய நாளிதழாக மாறுது. ஸோ சுதேசமித்திரன் முதல்ல பருவ இதழ், அதுக்கப்புறம் நாளிதழ். அந்த வருஷம் 1899. வருஷங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ ஜி சுப்பிரமணியன் சொல்லணும் 1878 தி ஹிந்து, 1891 தி ஹிந்து பருவ இதழ், சாரி சுதேசமித்திரன் பருவ இதழ், 1899 அந்த சுதேசமித்திரன் நாளிதழாக மாறுது. இதுதான் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் உருவாக்குனது. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் புதிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது எங்கன்னு கேட்டால் எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக சொல்லலாம், பம்பாயில் தான் உருவாக்கப்பட்டது. பம்பாயில் தான் முதல் கூட்டம். பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸுங்கிறது ஒரு இந்திய அளவில் ஒரு கூட்டம் உருவாக்குனாலும், அந்த அமைப்பு உருவாக்கினாலும் அதுக்கு அடி போட்டது சென்னையில் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்திய தேசிய காங்கிரஸில் பணியாற்ற பல தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்கு முன்பாக பல அமைப்புகளை இருந்தாங்க. அதில் ஒரு அமைப்பு தான் என்னது? பிரம்மஞான சபை. என்ன சபை? பிரம்மஞான சபை. ரொம்ப முக்கியம். இந்த பிரம்மஞான சபை எங்கே உருவானுச்சுன்னா நியூயார்க்கில் உருவானுச்சு. ஆனால் அதுக்கு உலகளவிலான தலைமையாக எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருந்துச்சு. அப்போ இந்த பிரம்மஞான சபையை எங்கே உருவாக்குனாங்கன்னா, இது சமூக சீர்திருத்த இயக்கத்தில் நான் எடுப்பேன். இதை ஏண்டாப்பா சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. 1875 உருவான பிரம்மஞான சபை எங்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா நியூயார்க்கில் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பிளாவஸ்கி, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெச்பி பிளாவஸ்கி மற்றும் கர்னல் ஓல்காட் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் இது வரும், இந்த பிரம்மஞான சபை. ஸோ பிளாவட்ஸ்கி அவர்கள் எதுனா 1875 உருவாக்கின இவங்க கிட்டத்தட்ட 1882 இருக்கா? எஸ். ஸோ 1882 சென்னையை தலைமையிடம் மாற்றிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஜாதி மதம் இனம் பாலினம் இல்லாமல் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்களில் இது ஒரு இயக்கம். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னால் அதில் இப்போ ராமகிருஷ்ணா மிஷன் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ப்போம். இதில் இப்போதைக்கு இது தெரிஞ்சு ஏன் சொல்கிறேன்னா, இதனுடைய செஷன்ங்கிறது கூட்டம் வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 1882 டிசம்பர் மாதம் சென்னையை இவங்க தலைமையிடமாக மாற்றிடுவாங்க. இதில் இருக்கிறவங்க தான், இதில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாரும் கிடையாது, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. நம்ம இந்தியாவில் ஐஎன்சியில் இருந்த எல்லாருமே இதில் தாத்தாபாய் நரோஜி இதில் இருந்தவர். எல்லாமே தாத்தாபாய், மிக முக்கியமான நபர்கள் தாத்தாபாய் நரோஜி தான். ஸோ தாத்தாபாய் நரோஜியிலேருந்து ஆரம்பித்து மிச்சம் இருக்கிறவங்கன்னா அந்த கேட்டே தெலுங்கு, அப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி எல்லாமே இதில் இருந்தவங்க தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, உருவாவதற்கு முன்பாக இந்த பிரம்மஞான சபையில் இருந்த இவங்க ஸோ சென்னையில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. நடத்தின ஆண்டு 1884. 1884, அதாவது சென்னையில் வந்து உருவாக்குனது 82 இருந்தாலும் 1884 டிசம்பரில் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. யார்? தாத்தாபாய் நரோஜி எல்லாம் பேசுகிறாங்க. எங்கே? பிரம்மஞான சபை கூட்டத்தில். கூட்டம் முடிஞ்சிருச்சு, அடையாறில் தான் கூட்டம் முடிஞ்சோன்னா பேசுகிறாங்க, நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கத்தோட ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எங்கே உருவாக்கலாம்னா பூனாவில் உருவாக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. 1884 டிசம்பரில் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே? அடையாறில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முந்தின வருஷம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே உருவாக்கலாம்? பூனாவில் உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க அதற்கு முன்பாகவே பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹியூயும் அவர்களால் உருவாக்கப்பட்டதான். ஹியூயும் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். இதை ஏன்டா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் இதோடைய ஆர்ஜின். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு அடித்தளமாக இருந்த இடம் சென்னை.
சென்னை மகாஜன சபை போன்ற பல்வேறு மாகாண அமைப்புகளுடன் அகில இந்திய அளவில் அமைப்புகள் நிறுவப்பட்டுவதற்கு வழிகொலியது. அவ்வாறான ஒரு கூட்டம் 1884 டிசம்பர் சென்னை பிரம்மஞான சபை கூடியது. இந்த பிரம்மஞான சபையில் யார் யார் இருந்தாங்கங்கிறத சொல்கிறாங்க. தாதாபாய் நொரோஜி அவர்கள், கேட்டே தெலங்கு அவர்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள். இவங்க தான் பின்னால் ஐஎன்சியோட மிக முக்கிய தலைவர்களாக மாறினாங்க. தமிழகத்தில் யார் யார் இருந்தாங்க? நம்மளால் எல்லாமே வருவாங்க. ஆனந்த சார்லு, ரெங்கையா நாயுடு, ஜி சுப்பிரமணியன் இவங்களும் இந்த கூட்டத்தில் இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சு ஒரு இடத்துல போய் இவங்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறாங்க. என்னத்தை பேசுகிறாங்க? எங்கே பேசுகிறாங்கன்னா அடையாறில். எங்கே? ரகுநாத ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். வாய்ஸ் ஓகேவா? ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்று கூடி அடுத்த வருஷம் பூனாவில், சரிங்களா, இது வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் வந்து கொல்கத்தான்னு போட்டிருக்கு, ஆனால் சரியானது பூனா. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கே கூடலாம்னு நினச்சாங்கன்னா பூனாவில் உருவாக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் பூனாவில் பிளேக் நோய் வந்துடும். பிளேக் நோய் வந்ததன் காரணமாக பம்பாயில் உருவாக்கிடுவாங்க. ஸோ பம்பாயில் ஃபஸ்ட்டு கூட்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்கினவர் யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூயும் என்பவரால் டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் உருவாக்கப்பட்டதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இங்கே எங்கே உருவாகுதோ அங்கெங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே வந்துடுறாங்க. தாதாபாய் நொரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, நிறையா பேர் இதில் வந்து இணைஞ்சிருவாங்க. ஸோ இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகத்திற்கு உறுதுணையாக இருந்ததுன்னு அந்த கூட்டம். அந்த கூட்டம் என்ன கூட்டம்? பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை எப்போது உருவாக்கப்பட்டது? 1875. அது எங்கே உருவாக்கப்பட்டுச்சு? பிளவெஸ்கி என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஓல்காட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதோடைய தலைமையகம் எங்கே கொண்டு வரப்பட்டது? சென்னையில் கொண்டு வரப்பட்டது. எப்போ கொண்டு வரப்பட்டது? 1882 டிசம்பர் மாதம். கூட்டம் எப்போ நடத்துகிறாங்க? 1884 டிசம்பரில். அப்போதைக்கு சேர்ந்தவங்க யார்? தாதாபாய் நொரோஜி, தெலங்கு இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அவங்களாம் கூடி என்ன முயற்சி பண்ணுறாங்க? அடுத்த வருஷம் எப்படியாவது கூட்டத்தை கூட்டணும், இந்திய அளவில் ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு. இந்திய அளவில் தேசிய அமைப்பு எங்கே உருவாக்கணும்னு நினச்சாங்க? பூனாவில். ஆனால் பூனாவில் என்ன நோய் வந்துருச்சு? பிளேக் நோய் வந்துருச்சு. அதனால் எங்கே உருவாக்குனாங்க? பம்பாயில் உருவாக்குனாங்க. இது உருவாக்குனது யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூயும் என்பவரால் உருவாக்கப்பட்டது. முதல் 4 கூட்டங்கள் வரிசையாக சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் 4 கூட்டங்கள் வருஷம் நடக்குங்க. வருஷம் நடக்குங்க. 1885 இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். 1885 WC பானர்ஜி அவர் தான் தலைவர். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அப்போ WC பானர்ஜி தான் முதல் கூட்டம். முதல் நடந்தது வந்து பம்பாய். அடுத்து 2வது கூட்டம் கல்கத்தா எல்லாம் ஒன்று தான், பேர் மட்டும் மாற்றினாங்க இல்லையா? கல்கத்தா. 3வது சென்னை ரொம்ப முக்கியம். 4வது அலகாபாத். வருஷம் அடுத்தடுத்த வருஷம். WC பானர்ஜி முதல் தலைவர். தாதாபாய் நொரோஜி 2வது கூட்டம் எங்கே நடந்துச்சு? கல்கத்தாவில் நடந்துச்சு, சரிங்களா? 3வது கூட்டம் பக்ருதீன் தியாப்ஜி முதல் முஸ்லீம் தலைவர். பக்ருதீன் தியாப்ஜி. ஜார்ஜ் யூலோ முதல் இங்கிலீஷ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஜார்ஜ் யூலோ. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு கோட் போட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ சென்னைக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சென்னையில் என்ன இது மூலமாக சென்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த முதல் கூட்டத்தில் பங்கு பெற்ற மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 72 பேர். அந்த 72 பேரில் 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அப்போதைக்கு சென்னை மாகாணங்கிறது வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பகுதியும் சேர்ந்தது தான் 22 பேர். அதில் மிக முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா 16 பேர். இது வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம தமிழக புத்தகத்தில் 22 பேர் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாணத்துலேருந்து மொத்தம் 22 பேர் கலந்துக்கிறாங்க. இதை மறந்துடாதீங்க. மொத்தம் 72 பேர், இங்கே 22 பேர், அதில் தமிழ்நாடு 16 பேர். இதுதான் அதில் மென்ஷன். இதில் ஜி சுப்பிரமணியன் தான் முதலாக அறிக்கை வெளியிடுறார். இது ரொம்ப முக்கியம். ஜி சுப்பிரமணியன் தி இந்து நாளிதழை உருவாக்கிய ஜி சுப்பிரமணியன் அவர்கள் தான் முதலாக தன் அறிக்கையை முன்மொழிகிறார், அதாவது முன்மொழியப்படுகிறார். இதன் மூலமாக தீர்மானத்தை முன்மொழிக்கப்படுவர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள். 2வது கூட்டம் நடைபெறுது. 2வது கூட்டம் எங்கே? கொல்கத்தா. தாதாபாய் நொரோஜி அவர்கள். எங்கே நடக்குது? கொல்கத்தாவில் நடக்குது. சென்னையில் இருந்து கொல்கத்தாவில் எத்தனை பேர் போனாங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ மொத்தமாக 47 பேர் போனாங்க. ஸோ 47 பேர் இங்கேருந்து போயிருக்காங்க. எங்கே? இந்திய தேசிய காங்கிரஸ் 2வது மாநாட்டுக்கு. ஸோ தாதாபாய் நொரோஜி போனார், அவர் தலைமை நடைபெற்றது. ஸோ 47 பிரதிநிதிகள் இங்கேருந்து போனாங்க. அதில் மிக முக்கியமானவர் நான் சொன்னது ஆனந்த சார்லு, ஜி சுப்பிரமணியன், எஸ் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார். இப்போ ஜி சுப்பிரமணியன் மைண்டில் இருக்குல்ல, ஆனந்த சார்லு மைண்டில் இருக்குல்ல, ஜி சுப்பிரமணியன் மாதிரி எஸ் சுப்பிரமணியன் இருப்பார் ஒருத்தர், சரிங்களா? எஸ் சுப்பிரமணி, ரங்கையா நாயுடு இவங்கெல்லாம் போனாங்க.
மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன் சென்னையில் நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் முதலாக ஓப்பன் ஸ்டேடியம், அது மீன் திறந்த வெளியில் நடைபெற்ற முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னை மாநாடு. இதில் இங்கே நடந்ததில் மிக முக்கியமாக முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. இதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா இங்கே நடைபெற்ற செலவு மிக முக்கால்வாசி பொதுமக்களிலிருந்து வசூலிக்கப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் சென்னையில் நடந்ததில் மிக முக்கியமான நடந்தது. 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றிருக்கும். அதான் 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1887 நடைபெற்றிருக்கும். மேக்ஸிமம் கூட்டம் டிசம்பர் மாதம் தான் நடைபெறும். சரிங்களா? ஸோ காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு இங்கே நடைபெற்று பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் யார் தலைவராக பொறுப்பேற்கிறாரு. மொத்த உறுப்பினர்கள் 607 பேர். அதில் இந்திய பிரதிநிதிகள் எவ்வளோ இருப்பாங்க? சென்னை நடந்தால் நம்ம விட்டுருவோமா? பாதிக்கு பாதி பேர். 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். கொஸ்டின் கேட்பாங்க, புத்தகத்திலே இருக்குது. சரி, இதோட சிறப்பு அம்சம் என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லா செலவும் பொதுமக்களே வசூலித்தாங்க. எல்லா செலவும் பொதுமக்கள் வசூலித்தாங்க. சரி சார், முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் ஜி சுப்பிரமணியன் சொல்கிறோம்ல. இங்கே இந்த மாநாட்டில் வரவேற்பு குழுவின் செயலராக இருந்தவர் யாருன்னா மு விஜயராகவாச்சாரியார். இவர் என்ன பண்ணாருன்னா காங்கிரஸ் வினா விடை அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டு எல்லாத்துக்கும் விற்று அந்த காசையும் இதுக்கு செலவுக்கு வச்சுக்கங்கன்னு கொடுத்தாரு. அப்போ காங்கிரஸ் வினாவிடன் என்று சிறுநூல் மலிவு விற்பனை செஞ்சு அதையும் கொடுத்தாரு. எங்கே? இந்த மாநாட்டுக்காக செலவு கொடுத்தாரு. ஸோ இவர் தான் வரவேற்பு குழு செயலாளராக இருந்தார். மாதவராவ் இவர் தான் குழு தலைவராக இருப்பார். வரவேற்பு குழு தலைவர், அவர் செயலர். வரவேற்பு குழு செயலர், இவர் தலைவர். தலைவர் பேர் என்ன? மாதவராவ். செம்மையாக மாநாட்டை நடத்தியிருப்பார். அதே நேரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் தமிழில் பேசி கைத்தட்டுன்னு வாங்கினார்னா தெரிஞ்சுக்குங்க. சும்மா பேர் மூக்னாச்சாரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ராவ் சாஹிப் மூக்னாச்சாரி தமிழில் பேசி அனைவரையும் கவனத்தை ஈர்த்தன. அப்போதைக்கு இருந்த, அதாவது இந்த 1888 மூன்றாவதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நடக்கும் பொழுது அப்போதைக்கு இருந்தக்கூடிய கவர்னர் வேற யாரும் கிடையாது, கன்னிமாரா பிரபு. கன்னிமாரா நூலகம் கேள்விப்பட்டீங்களா? கன்னிமாரா பிரபு. ஸோ கன்னிமாரா பிரபு அனைவருக்கும் சிறப்பு விழுந்தரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கலாம், மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கவர்னராக இருந்தவர் கன்னிமாரா அவர்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சென்னையில் இந்த 2 அமைப்பு ரொம்ப முக்கியம். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சென்னை வாசிகள் சங்கம், இன்னொன்று சென்னை மகாஜன சபை. அது மூலம் பிரம்மஞான சபை, அதையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது உருவாக்கம், அதெல்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ என்னன்னா, அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது கூட்டம் இங்கே நடந்துச்சு. மொத்தமாக எத்தனை கூட்டம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னையில் மொத்தம் 7 கூட்டம் நடந்திருக்கு. கொஸ்டின் நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப டெப்த்தாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ மொத்த கூட்டங்கள் எத்தனை? 7 கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கூட்டம் தான் நான் சொன்னேன், 1887 பக்ருதீன் தியாப்ஜி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் 1894 நடந்திருக்கும். பெரிய இன்சிடென்ட்னா கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கங்க. மொத்தமாக 7. அப்போதைக்கு பிரசிடென்ட் யாருன்னா ஆல்ஃப்ரட் வெப். ஸோ ஆல்ஃப்ரட் வெப் பார்த்தாலே தெரியுது, இங்கிலீஷ் பிரசிடென்ட். 1898 ஆனந்த மோகன் போஸ். 1903 யாருன்னா லால் மோகன் கோஷ். 1908 ரொம்ப முக்கியம், இதுவும் சென்னையில் நடந்துச்சு, ராஜ் பிகாரி கோஷ். ஏன்னா 1907 சூரத் பிளவுன்னு நீங்கள் பின்னாடி பார்ப்போம். சூரத் பிளவுனா மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆக பிரிவாங்க. அந்த கூட்டம் முழுமை பெறாது, சூரத்தில் நடக்கும். அதனால் சூரத் பிளவு. அங்கே யார் தலைமை ஏற்பாங்கன்னா இதே ராஜ் பிகாரி கோஷ் தான். அது பாதியிலே நிறுத்தப்பட்டதுனால தீவிரவாதிகள் மிதவாதிகள் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் உருவான கூட்டம் சென்னையில் நடைபெறும். அங்கேயும் யார் தலைவராக இருப்பார்னா ராஜ் பிகாரி கோஷ். அதனால் வருஷம் மறந்துடாதீங்க, 1908 கேட்பாங்க. கடைசியாக 1914 பூபேந்திரநாத் போஸ். 1914. சரிங்களா? இன்னும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அன்சாரி அவர்கள் 1927. இது ரொம்ப முக்கியம். எம்ஏ அன்சாரி அவர்கள் 1927. சரிங்களா? ஏன் சார் இது மட்டும் முக்கியம்னு சொல்கிறீங்க? இந்த அன்சாரி விஷயத்தை மட்டும் ஏன் முக்கியம்னு சொல்கிறீங்க? நான் பின்னாடி சொல்கிறேன், குழப்பிருப்பதைக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 7 இடத்துலையுமே இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னையில் நடைபெற்றது. சரி, சென்னை சார்ந்த தலைவர்கள் வேறு இடத்துல எங்கேயாவது இருந்திருக்காங்களா ஐஎன்சி? ஆனால் இதில் சென்னையில் நடந்த கூட்டம் மொத்தம் 7. தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் வேற எங்கே கூட்டத்தில் செஷனில் இருந்தாங்க அப்படின்னா, ஒன்று 1920 நாக்பூர் செக்ஷன் சி விஜயராகவாச்சாரி. 1920 ஒத்துழையாமை இயக்கம். அதே 1920 கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடந்திருக்கும், ரொம்ப முக்கியம்.
லாலா லஜபதி ராய் அவர்கள் உருவாக்கணும் கூட்டம். ஏன்னா அது ஸ்பெஷல் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் செக்ஷன்னா ஏதாவது அவசர காலத்தில் சேர்றப்படுது. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்போதைக்கு உருவாக்கணும், அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அப்போ ஒத்துழையாமை இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸால் அப்ரூவல் செய்யப்பட்டது. அப்ரூவல் செய்யப்பட்டதுன்னா 1920 கல்கத்தா மாநாடு, லாலா லஜபதி ராய். சரிங்களா? அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் எப்போது நடக்கிறது? நாக்பூரில் சி விஜயராகவாச்சாரி, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1926 கவுஹாத்தி, எஸ் சீனிவாச ஐயங்கார். இது வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல இது கவுஹாத்தின்னு 2 கவுஹாத்தி கொடுத்துருக்காங்க. 2 கவுஹாத்தி கிடையாது, புத்தகத்தில் மாற்றிக்கங்க. சரிங்களா? ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, மாற்றிக்கங்க. அங்கங்கே நான் சொல்லிடுறேன். இது கவுஹாத்தி கிடையாது, நாக்பூர். 1920 நாக்பூர், சி விஜயராகவாச்சாரி. இவங்க 2 பேரும் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். சரியா? இது மறந்துடவே கூடாது நீங்கள். சரிங்களா? இப்போ இங்கே வருவோம். இந்த 1927 அன்சாரிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் மறந்துடக்கூடாதுன்னு சொன்னேன்னா, முதலாக பூர்ண சுவராஜ், பூரண சுதந்திரத்தை ஃபஸ்ட்டு இனிஷியலேட் பண்ணது இந்த இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அது நம்ம 1929 கொண்டு வந்திருப்பாங்க. பூரண சுயராஜ் தான் எனது பிறப்புரிமை, அடுத்த கட்ட ஸ்டேஜ்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. அது அப்புறம். ஆனால் பூர்ண சுயராஜ் ஃபஸ்ட்டு இனிஷியலேட் பண்ணது இந்த செஷன் தான். இனிஷியலேட், ஆரம்பம். சரிங்களா? ஆனால் பூரண சுயராஜ் தான் அடுத்த இலக்குன்னு தீர்மானம் நிறைவேற்றினது தான் 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இது ஏன் ஒட்டுமொத்தமாக சென்னையில் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் மறக்கவே கூடாது. சரிங்களா? இதுதான் இந்த செஷனுக்கானது மொத்தம். இதுக்கான கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது படிப்பறிவு உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் அமைப்பாக உருவாகி மனுக்கள் மூலமாக ஆங்கிலரிடந்து பெற்று சில விஷயத்தை உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் பின்னால் விடுதலை வேட்கையாக மாறுது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் அழகாக முடிச்சிட்டோம். திரும்ப சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியம். எல்லா புக்கையும் அனலைஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கான கொஸ்டின் செஷன் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வீடியோ ப்ளஸ் PDF அனுப்பிடுறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது புக்கு கையில் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். யார்? உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.